வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 19 3ஆம் பகுதி. சீக்கிய சிங்கங்கள். அதாவது அவுரங்கசீப் திருமண விஷயத்துல கூட வரையறுக்கப்பட்ட இஸ்லாமிய கோட்பாட்டை மீறவே இல்லை. பாதுஷாவுக்கு வாழ்க்கப்பட்டவங்க மொத்தம் 4 பேர். தில்ரஸ் பானு பேகம், நவாப் பாய், அவுரங்காபாதி மகள், உதய்புரி மகள். இவங்களுக்கு பிறந்த மொத்த குழந்தைகள் 10 பேர். 5 மகன்கள், 5 பெண்கள். எண்ணிக்கையில் கூட மன்னர் ரொம்ப கச்சிதம். ஆனால் கட்டுப்பாடுகள் மிகுந்த அவுரங்கசீப் வாழ்க்கையில் ஒரு குறுகிய கால காதல் புயல் வீசிய நிகழ்ச்சி வந்தது. அப்போது வருஷம் 1653 தக்ஷண பிரதேசத்தில் வைஸ்ராயா இருந்த சமயம் தபதி நதி கரையோரம் இருந்த பர்ஹான்பூருக்கு விஜயம் செய்தார் இளவரசர் அவுரங்கசீப். மொகலாய நிர்வாகத்தில் இருந்த பர்ஹான்பூரோட கவர்னர் மீர் கலீல் ஷாஜகானோட சகோதரியோட கணவர். ஒரு சாயந்தர நேரத்தில் அரண்மனைக்கு அருகே இருந்த மான் பூங்காவில் அத்தையை சந்திக்க சென்றார் அவுரங்கசீப். அந்த புறத்து பெண்கள் பலர் அங்கே ஓடி பிடித்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களில் ஒருவர் தான் ஹீராபாய். இவங்க ஒரு இந்து பெண். மற்ற சில பாதுஷாக்களைப் போல அழகிய பெண்களை பார்த்தவுடன் கிறங்கி போகிற வகைரா இல்லை அவுரங்கசீப். ஆனால் ஹீராபாய் விஷயத்தில் அவர் தோற்று போக நேர்ந்தது. அத்தையோடு மருமகன் பேசி கொண்டு இருந்த பொழுது அங்கே வந்த ஹீராபாய் அருகே இருந்த மாமரத்தில் கொஞ்சம் கை கெட்டுற தூரத்தில் இருந்த கனி ஒன்றை பறிப்பதற்காக பட்டுப்பாவாடையெல்லாம் போட்டுட்டு ஒய்யாரமாக தாவி குதித்தாள். அந்த பெண்ணழகியின் அழகை பார்த்ததும் இளவரசரின் இதயத்தில் ஒரு இன்ப பூகம்பம் ஏற்படுத்தியது. ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால், அந்த புதிய அனுபவத்தால் உடல்நிலையே சில வினாடிகள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்துட்டாரு அவுரங்கசீப். இதை பார்த்துட்டு எல்லாரும் பதறி போனாங்க. பிறகு ஒரு மாதிரி சுதாரிச்சு எழுந்த இளவரசரிடம் அவர் அத்தை என்ன உடம்புக்கு ஏதாவது சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யட்டுமான்னு கவலையோடும் பரிவோடும் விசாரிக்க, ஆம் என்று மெல்ல தலையசைத்த அவுரங்கசீப் அவரோட நோய்க்கு மருந்தான பேரழகி ஹீராபாயை சுட்டி காட்டினார். சக்கரவர்த்தி ஷாஜகானோட மகன் விருப்பத்தை யாரால மறுக்க முடியும்? இந்த காதல் நிஜ மயக்கம் நிகழ்ந்த பொழுது அவுரங்கசீப்புக்கு வயது 35. ஏற்கனவே அவர் 6 குழந்தைகளுக்கு அப்பா. சைனாபதி என்று அழைக்கப்பட்ட ஹீராபாய் பேரழகி மட்டுமல்ல, இசையிலும் நடனத்திலும் தேர்ந்தவள். சில காலம் இந்த பேரழகியிடம் வசமிழந்து மயங்கி கிடந்தார் அவுரங்கசீப்புன்னே சொல்லணும். இந்த நெருக்கத்தின் பொழுதுதான் ஒரு முறை ஹீராபாய் ஒயின் கோப்பையை இளவரசர்கிட்ட நீட்டி நிகழ்ச்சி நடந்தது. மதுவை அதுவரை தொட்டே பார்க்காத அவுரங்கசீப் காதலுக்கு தலைவணங்கி மிகுந்த தர்ம சங்கடத்தோட ஒயின் கோப்பையை தன் உதடுகளுக்கு அருகே எடுத்து சென்ற போது அதை தட்டி விட்ட ஹீராபாய், என் மீது உங்களுக்கு கொண்டுள்ள அன்பை சோதித்து பார்க்க தான் மதுவை நீட்டினேன். இதுவே போதும். இந்த கேவலமான பானத்தை ஒழுக்கத்தில் சிறந்த நீங்கள் குடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றால் உணர்ச்சி மயமா. கொடுமை. இளவரசர் அவுரங்கசீப்போட பழக ஆரம்பித்த ஓரிரு ஆண்டிலேயே திடீர்னு நோய்வாய்ப்பட்டு அல்பாயுஸ்ல இறந்து போனாள் ஹீராபாய். மனம் கவர்ந்த மங்கை தன் மடியில் தலை வைத்தவாறு மடிந்து போனதை கண்ணெதிரே கண்ட அவுரங்கசீப் பைத்தியம் பிடித்தவரை போல ஆனார். காதலி இறந்த நாள் முழுதும் கதறி அரற்றிய இளவரசர் வேதனையை மறக்கிறதுக்காக குதிரை ஏறி காட்டுக்குள்ள வேட்டையாட போனார். அன்று வேட்டையில் அவர் காட்டிய ஆவேசம் கண்டு விலங்குகள் கதிகலங்கி சிதறி ஓடியதாக கூறப்படுகிறது. அவுரங்கசீப் காட்டிய வெறி கண்டு திகைத்து போன தளபதி மீர் அஸ்காரி, இளவரசே, நிதானத்துடன் இருக்கும் பொழுதுதான் வேட்டையாட போனோம். நீங்கள் இப்போ இருக்கிற நிலையில் நாம் அரண்மனைக்கு திரும்பி போவதே நல்லதுன்னு சொல்லியும் இளவரசர் கேட்பதாக இல்லை. நான் என்ன செய்வேன்? அரண்மனைக்கு சென்றால் துக்கம் தாழாமல் என் இதயம் வெடித்துடும் போல் இருக்கிறதே என்று புலங்கினார் அவுரங்கசீப். அவருடைய காதல் அனுபவம் பற்றி பிற்பாடி வயதான காலத்தில் குறிப்பிட்ட ஆலம்கீர், அவள் இறந்தது நல்லதுக்கு தான். எனக்கு எத்தனையோ கடமைகள் காத்திருந்த பொழுது காதலில் நான் சிக்கி பாதை மாறக்கூடாது என்பதற்காக இறைவனே அவளை அழைத்து கொண்டார் என்றே நான் நினைக்கிறேன் என்று பெருமூச்சுடன் கூறியது உண்டு. அதாவது சீக்கியர்களையும் ராஜபுத்திரர்களையும் ஆலம்கீர் பகைத்து கொண்டது பற்றி நம்ம முன்னையே பார்த்தோம். இந்த 2 மோதல்களும் இந்திய வரலாற்றில் முக்கியமான திருப்பமாக இருந்தது. சீக்கிய மதம் பாபர் காலத்தில் வாழ்ந்த குருநானக் ஸ்தாபித்த மென்மையான மதம். இதன் 2வது குருவான அங்கத் என்பவர் ஹுமாயூன் காலத்தில் வாழ்ந்தவர். ஜஹாங்கீர் காலத்திலிருந்து தான் சிக்கல் ஆரம்பித்தது. குஸ்ருவுக்கு உதவி செய்ததுக்காக 5ஆம் குரு அர்ஜுன் என்பவருக்கு ஜஹாங்கீர் மரண தண்டனை வளித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்காக ஹரிகோவிந்த் 12 ஆண்டுகளும் குவாலியர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். முந்தைய குரு அர்ஜுன் காட்ட வேண்டிய அபராத தொகையை செலுத்த மறுத்ததால இந்த தண்டனை. குரு ஹர்கோவிந்த் விடுதலை ஆன பிறகு ஷாஜகான் காலத்தில் சீக்கிய படைக்கும் முகலாய படைக்கும் நேரடியாகவே ஒரு யுத்தம் பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அருகே நடந்ததுண்டு. அப்போ ஏகமாக வீரம் காட்டிய சீக்கியர்கள் ஷாஜகான் படையை துரத்தி அடித்தாங்க. பிறகு முகலாயர்கள் தொடர்ந்த தாக்குதல்களை தாங்க முடியாமல் காஷ்மீரில் அடைக்கலம் புகுந்த குரு ஹர்கோவிந்த் அங்கே 1645ஆம் ஆண்டில் காலமானார்.
ஏழாவது குருவான ஹர்ராய் என்பவரிடம் தாரா ஷூக்கோ அதீத மதிப்பு வைத்திருந்தார். பலமுறை தாரா அந்த மகானை சந்தித்தது ஆசி பெற்றதும் உண்டு. அவுரங்கசீப் பட்டத்துக்கு வந்த கையோடு தாரா குரு ஹர்ராய் நட்பு பற்றி கேள்விப்பட்டு கோபம் அடைஞ்சு டெல்லி வந்து தன்னை ஹர்ராய் சந்திக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். ஹர்ராய் தன் மகன் ராம்ராய் என்பவரை டெல்லிக்கு அனுப்ப அவுரங்கசீப் விரித்த வலையில் விழுந்து பாதுஷா பக்கம் மகன் சாய்ந்து விடவே வருத்தமடைந்தார் ஹர்ராய். அவரோட 2வது மகன் ஹர்கிஷன் என்பவரை தன் வாரிசா அடித்து சீக்கிய மத தலைவராக அறிவித்தார். இந்த ஹர்கிஷன் இளம் வயதிலேயே இறந்துவிடவே ஹர்கோவிந்த், அதாவது குவாலியர் சிறையில் இருந்தவர் மகனான தெஹ் பகதூர் சீக்கிய மத தலைவரானார். புகழ்பெற்ற இந்த குருவின் கீழே ஏராளமான இளைஞர்கள் சீக்கிய மதத்தை தழுவினாங்க. முகலாய ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்ட குற்றத்துக்காக குரு தேக் பகதூர் கைது செய்யப்பட்டு டெல்லி தர்பாருக்கு கொண்டு வரப்பட்டார். ஆத்திரத்தோட உச்சியில் இருந்த ஆலம்கீர் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், மதம் மாறுங்க, இல்லைன்னா மரணத்தை தழுவுங்கள் என்று அவர் எச்சரிக்க, நான் தேர்ந்தெடுப்பது மரணத்தை என்று குரு தேக் பகதூரிடமிருந்து பதில் வந்தது. 5 நாட்கள் சித்திரவதைக்கு பிறகு அவரை மண்ணில் புதைத்து யானையின் காலால் இடர செய்தார் அவுரங்கசீப். இந்த கொடுமையான நிகழ்ச்சி சீக்கிய மக்களோட ஒட்டுமொத்த கோபத்தையும் எதிர்ப்பையும் அவுரங்கசீப்புக்கு பெற்று தந்தது. உயிர் தியாகம் செய்யறதுக்கு முன் விரைவில் உங்கள் சாம்ராஜ்யம் அழியப் போகிறது, உங்களை ஒழித்து கட்டப் போகிறவர்கள் வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குரு தேக் பகதூர் ஆவேசமாக குரல் கொடுத்ததாக தகவல் உண்டு. தேக் பகதூர் டெல்லிக்கு கிளம்புறதுக்கு முன்பே தன் மகன் கோவிந்த் சிங்கை அடுத்த குருவா நியமித்து, நான் என் மரணத்தை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன், உன்னால் முடிந்தவரை சீக்கிய மதத்தை வீர மிகுந்த மதமா உருவாக்கு என்று சொல்லிக்கொண்டே விடை பெற்றுக் கொண்டார். அப்போ கோவிந்த் சிங்குக்கு வயது 15. முதல் பாதுஷாவான பாபர் காலத்தில் குருநானக் என்று தொடங்கி கடைசி சக்கரவர்த்தியான அவுரங்கசீப் ஆட்சியில் குரு கோவிந்த் சிங் வர 10 குருக்கள் மத தலைவராக அமைந்து ஒரு உன்னதமான புதிய மதத்தை ஸ்தாபித்து வெற்றிகரமாக வளர்த்துட்டு போனது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். முகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் கடைசி குருவான கோவிந்த் சிங். நரிகளை புலிகளாகவும் குருவிகளை பருந்துகளாகவும் மாற்றக்கூடிய சக்தி பெற்றவர் என்று புகழப்படுகிறவர் இந்த மகான். ஜாதி வேறுபாடுகளை எல்லாம் அறவே ஒதுக்கி தள்ளிட்டு எல்லா பிரிவு இளைஞர்களையும் வசீகரித்து ஆட்கொண்டவர் இவர். இனி ஜாதிகள் கிடையாது, சிங்கங்கள் என்ற ஒரே பிரிவு தான் உண்டு என்று முழங்கியானார் அவர். பொற்கோவில் தடாகத்து நீரை தலையில தெளித்து ஞான ஸ்நானம் செய்யும் போது கூட இனி நாம் குருவாலையே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவித்தார் இந்த குரு. இன்று வரை தொடரும் இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வைத்தவர் இவர்தான். சீக்கியர்கள் சிங், அதாவது சிங்கம் என்று அழைக்கப்பட ஆரம்பித்ததும் இவர் காலத்துல தான். குரு கோவிந்த் சிங் கீழ் 80,000 பேர் அடங்கிய வீராவேசமான சீக்கிய படை கிளர்ந்தெழுந்து முகலாயர்களை எதிர்த்து நின்றது. அவுரங்கசீப்போட படையோட மோதியதுல இந்த மகானின் 2 மகன்கள் கொல்லப்பட்டனர். மற்ற 2 மகன்கள் சிறைப்பட்டு மதம் மாற மறுத்து மரணத்தை தழுவினாங்க. மகன்களை பலி கொடுத்த குரு கோவிந்த் சிங் சலனமில்லாமல் சாணக்கியர் பாணியில ஒரு சிறு செடியோடு வேரோடு பறித்து எறிந்துவிட்டு, என் மகன்களைப் போல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தோன்றுவார்கள், இந்த செடியைப் போல வேரோடு முகலாயர்கள் அழிந்து போவார்கள், இது உறுதி என்று சபதம் செய்தார். குரு கோவிந்த் சிங் தலைமையில கொந்தளித்த புரட்சி கண்டு கலவரம் கோபம் கொண்ட அவுரங்கசீப் டெல்லி வந்து தன்னை பார்க்க சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினார். குரு கோவிந்த் சிங் கிட்ட இருந்து பதிலுக்கு ஒரு கடிதம் பாதுஷாவுக்கு போச்சு. உங்க மீது எனக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது, ராஜதந்திரம் பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தாண்டி நிலைமை கைமீறி போயிடுச்சு என்றதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும்னா நீங்கள் இங்கு வந்து என்ன தாராளமாக சந்திக்கலாம். உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். என் வீரர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க. நான் கடவுளின் எளிமையான அடிமை. அவர் எனக்கிட்ட பணியை நிறைவேற்றுவது ஒன்றே என் லட்சியம். எல்லோரையும் இந்திய சக்கரவர்த்தி என்று தங்களை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா உலகங்களையும் ஆளும் இறைவன் ஒருவனே. உண்மையான சக்கரவர்த்தி மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று கடவுள் தங்களுக்கு கட்டளையிட்டாரா என்ன? அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அப்பாவிகளை சிறைப்படுத்தி தலையை வெட்டி சாய்ப்பது எந்த வகையில் வீரம்? உங்களை எதிர்க்க பிறந்தவன் நான். தங்களோடு ஒருபோதும் ஒரே பாதையில் பயணிப்பேன் என்று நீங்கள் கனவு கூட காணாதீர்கள். வாழ்க்கை என்று விதிக்கப்பட்ட இந்த யாத்திரை கொஞ்ச காலத்துக்கு தான் நிகழும். இன்றோ நாளையோ எல்லோரும் ஒரு சமயம் விடைபெற்றாக வேண்டும். இதெல்லாம் புரியாம தாங்கள் நடந்து கொள்வதை பார்த்தா ஐயோ பாவம் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஒரு முறை அல்ல, 100 முறை. இனியாவது தங்களுக்கு பலம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களை துன்புறுத்தாதீர்கள். உங்கள் சாம்ராஜ்யத்துக்கு நீங்களே குழி தோண்டி கொள்ளாதீர்கள். வந்த இந்த கடிதத்தை படிச்சுட்டு கோபத்தில் நிலை கொள்ளாமல் தவித்த பாதுஷாவால் கடைசி வரை குரு கோவிந்த் சிங்கை வெற்றி கொள்ள முடியல. பிற்பாடு பாதுஷாவின் மகன்கள் அரியணையை கைப்பற்ற மோதிக்கொண்ட பொழுது அவுரங்கசீப் மகன் பகதூர் ஷாவுடன் நட்பாக இருந்த குரு கோவிந்த் சிங் அவருக்கு சில 1000 பேர் கொண்ட சீக்கிய குதிரைப்படையை அனுப்பி உதவினார். முடிசோட்டி கொண்ட பகதூர் ஷா அந்த நன்றியை மறக்கல. குரு கோவிந்த் சிங்கை மிகுந்த வணக்கத்தோடு நடத்தி மரியாதையுடன் உறவு கொண்டிருந்தார் புதிய பாதுஷா. அவுரங்கசீப் இருந்த பிறகு சில ஆண்டுகள் வாழ்ந்த குரு கோவிந்த் சிங் 1708ஆம் ஆண்டு தட்சிண பிரதேசத்தின் ஹைதராபாத்துக்கு 150 மைல் தொலைவில் உள்ள கோதாவரி நதி ஓரமாக பயணம் வந்தபோது ஏதோ பழைய வன்மம் காரணமா ஒரு ஆப்கானிய வீரன் அந்த மகானை கொலை செய்தான். சீக்கியர்களின் கடைசி குருவும் இவரே.
அன்றிலிருந்து சீக்கிய குருக்கள் அருள் உரைகள் அடங்கிய கிரசந்த் சாஹிப் சீக்கியர்களுக்கு குருவாக இன்றளவும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. 4வது சீக்கிய குருவான ராம்தாஸ் காலத்தில் அழகான சூழ்நிலையில் அமிர்தசரசூரில் அமைந்துள்ள ஒரு ஏரியையும் அதையொட்டிய நிலத்தையும் சீக்கியர்களுக்கு அன்பளிப்பாக தந்தார் ஒரு மன்னர். அங்கே கட்டப்பட்ட கோயில்தான் புனித ஸ்தலமாக விளங்கும் பொற்கோவில். அதற்கான நிலத்தையும் ஏரியையும் தந்து உதவிய மன்னரின் பெயரை குறிப்பிட மறந்துவிட்டோமே. வேறு யார்? அக்பர் பாதுஷா தான். நன்றி, வணக்கம். நாளை காணலாம்.